மீண்டும் ஒரு விளையாடியதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஐபிஎல் 60வது போட்டியாக நேற்றைய தினத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய இரு அணிகளின் போட்டி டெல்லி அருண் ஜெட்லி மைதானத்தில் ஆரம்பமாய்ந்தது குறிப்பிடத்தக்க. இந்த போட்டியை பொறுத்தவரையில் குஜராத் டைட்டன்ஸ் நாணய சுற்றி வெற்றி பெற்று தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தார்கள். அதன் அடிப்படையில் டிப்ளேசஸ் 5 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி கேபிட்டல்ஸ் ஆரம்பத்தோடு பட வீரராக வந்தவர் 3.2 பந்து வீச்சில் 16 ஓட்டங்களுக்கு முதல் விக்கெட் வீழ்த்தப்பட்ட நிலையில் இரண்டாவது விக்கெட்டுக்காக கேஎல் ராகுல் அபிஷேக் போரலுக்கு இடையிலான சிறப்பான இணைப்பாட்டம் வலு சேர்த்திருந்தது. 52 பந்துகளில் 90 ஓட்டங்களை இணைப்பாட்டம் பெற்றிருந்த வேளையில் அபிஷேக் போர் 19 பந்துகளில் 4 ஓட்டம் 6 ஓட்டங்கள் 3 ஓட்டங்கள் 30 ஓட்டங்கள் ஆட்டம் வழங்க மூன்றாவது விக்கெட்டுக்காக அக்ஷர் பட்டேல் மற்றும் கேஎல் ராகுலுக்கு இடையிலான 26 பந்துகளில் 45 ஓட்டங்கள் பெறப்பட்டது. அக்ஷர் பட்டேல் 16 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டம் 1 ஓட்டங்களை 25 ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்க நான்காவது விக்கெட்டுக்காக கேஎல் ராகுல் மற்றும் ஸ்டப்ஸுக்கு இடையிலான 22 பந்துகளில் பிரிக்கப்படாத 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஸ்டெப்ஸ் 10 பந்துகளில் 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக 21 ஓட்டங்களை ஆட்டம் விளக்க அது பெற்றுக் கொடுத்தோடு கேஎல் ராகுல் நேற்றைய தினத்தில் ஒரு சிறப்பான ஒரு சதத்தினை பெற்றுக் கொடுத்திருந்த 5வது ஐபிஎல் சதத்தினை பெற்றுக் கொடுத்திருந்த 65 பந்துகள் 4 ஓட்டங்கள் 14 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 112 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றுக் கொடுத்ததோடு நேற்றைய தினத்தில் 20 ஓவர்களில் மொத்தமாக 3 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து 199 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. பந்து வீச்சு பார்த்து ஷாய் கிஷோர் மற்றும் பிரசித் கிருஷ்ணா, அபிஷேக், அர்ஷாத் கான் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. ஏனைய வீரர்களுக்கு பந்து வீச்சில் எந்த விதமான விக்கெட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்பு வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர். அதன் காரணமாக இலக்காக 200 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருந்த வேளையில் சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில்க்கு இடையிலான ஒரு சிறந்த இணைப்பாட்டம் நேற்றைய தினத்தில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் சாய் சுதர்சன் 61 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 12 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக இரண்டாவது ஐபிஎல் சதத்தை பெற்றுக் கொடுத்திருந்த ஆட்டம் இலக்காக 108 ஓட்டங்கள். சுப்மன் கில் மீண்டும் ஒரு சிறப்பான துடுப்பாட்டம் 53 பந்துகள் எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டங்கள் 7 இடங்களாக ஆட்டம் இலக்காக 93 ஓட்டங்களை பெற்ற வேளையில் 19 பந்து ஓவர்களிலே 205 ஓட்டங்கள் பெற்று 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்றைய தினத்தில் வெற்றி பெற்றிருந்தார்கள். முதலாவது விக்கெட்டுக்காக 205 ஓட்டங்கள் பெற்ற 114 பந்துகளில், அதாவது ஐபிஎல் வரலாற்றில் முதலாவது விக்கெட்டுக்கான 3வது சிறந்த இணைப்பாட்டமாக இது கருதப்படுகிறது. இதற்கு முன்னதாக 2022ஆம் ஆண்டு கேஎல் ராகுல் மற்றும் டிகாக்கு இடையிலான இணைப்பாட்டம் கொல்கத்தாவுக்கு எதிராக நடந்த போட்டியில் 210 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பிரிக்கப்படாத இணைப்பாட்டம் அதுவே முதலாவதாக இருக்கிறது. ஐபிஎல் வரலாற்றிலே ஒரு இணைப்பாட்டம் சிறப்பானதாக அமையும் முதலாவது சந்தர்ப்பமாக அமைந்து கொண்டிருக்கிறது. மொத்தமாக 839 ஓட்டங்களை சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில்லுக்கு இடையிலான இணைப்பாட்டம் இம்முறை அமைந்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஐபிஎல்லிலே பெறப்படுகின்ற அதிகூடிய இணைப்பாட்டத்தின் ஓட்டங்களாக கருதப்படுகிறது. இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் வெற்றி பெற்றதோடு 12 போட்டிகள் பங்கேற்ற 9 போட்டிகளில் வெற்றி, 3 போட்டிகள் தோல்வி, 18 புள்ளிகளோடு முதலாம் இடத்தை பிடித்திருக்கிற புள்ளிப்பட்டியலே. இந்த போட்டியில் தோல்வியடைந்தது காரணமாக 12 போட்டிகள் பங்கேற்ற 6 போட்டிகளில் வெற்றி, 5 போட்டிகள் தோல்வி, 13 புள்ளிகளோடு 5ஆம் இடத்தில் இருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. 2 போட்டிகள் மீதம் இருக்கிற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அந்த 2 போட்டிகளும் முக்கியமான போட்டிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு சதத்தை பெற்றுக் கொடுத்திருந்த சாய் சுதர்சன் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்க. மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.